Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெயினாக டேட்ஸும் நட்ஸ் மட்டும்தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதில் ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இல்லை ஹனி எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிற டேட்ஸ்னுடைய அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் அளவுக்கு. சீடோடு இருக்கிற மாதிரி டேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் அப்படியே ஒரு கட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம்னாவே போதும், சீடு ஈஸியாக வெளியில் வந்துடும். இதே மாதிரி எல்லா டேட்ஸ்லேருந்துமே நம்ம சீட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேட்ஸுக்கு மேலேயே கூட கொஞ்சம் கெட்டியாக ஒன்று இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னாவே போதும், சீடு வெளியில் வந்துடும். இப்போ இது எல்லாத்துலேயுமே சீடு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஆனால் பீசஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்கும், நம்ம அப்படியே போட்டு செய்ய முடியாது. அதனால் அதை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து மிக்ஸி ஜார்லேயும் போட்டு பண்ணலாம், ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டும்போது அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து டேட்ஸ் சின்ன சின்னதாக வரணும் சாப்பிடும்போது, அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். லட்டு சாப்பிடும்போது நட்ஸை ஒன்றொன்னோட டேஸ்ட்டும் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி டேட்ஸ்னுடைய டேஸ்ட்டும் நம்ம ஃபீல் பண்ணணும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸு பார்க்கலாம். இதனோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே ஈவனாக ஒரு கப் எடுத்திருக்கேன். பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், கேஷ்யூ எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக இருக்கிறது எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அத்திப்பழம், அஞ்சூரான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். 4 நம்பர் எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி போடுவோம். பாதாம் 1 கப், பிஸ்தா கொஞ்சம், அப்புறம் வால்நட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இருக்கிறது வந்து வெள்ளை எள், இது வந்து கஸ்கசா. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நட்ஸினுடைய சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். நம்ம ஃபுல்லாக அப்படியே போட்டு லட்டு செய்ய முடியாது. அதனால் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது போல் எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கேஷ்யூ நட்டுமே கூட பார்த்திங்கன்னா 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பவுட்ரு பண்ணிடக்கூடாது. இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும். இது வந்து எந்த அளவுக்கு ஆகணும் அப்படின்னா, நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் நல்லா சூடு தெரியணும். அந்த அளவுக்கு ஆனால் மட்டுமே போதும். நம்ம அதை எடுத்துகிட்டு அடுத்தது போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிற நட்ஸ் எதையுமே நான் வந்து நெய் இல்லைன்னா ஆயிலில் போட்டு நான் வறுக்கலை. வெறுமனே வானலியில் போட்டுட்டு சூடு மட்டும் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் கேஷ்யூ நட்டே பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், நெய்யில் வறுத்துட்டு சாப்பிடும்போது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ இந்த லட்டில் வந்து எல்லா நட்ஸுமே அதனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவரோடையும் டேஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் வானலியில் மட்டும் போட்டு சூடு பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இது போல் பிஸ்தா, பாதாமெல்லாம் நம்ம வறுக்கும்போது லைட்டாக அந்த ஸ்கின் வந்து கரிஞ்ச மாதிரி வரும். நம்ம அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா போதும். வேர்க்கடலாம் ஊதி விடுவோம் இல்லை, தோல் அந்த மாதிரி போயிடும். நான் டேட்ஸை வறுத்துக்க போகிறேன். டேட்ஸ் வந்து ஈரத்தன்மை இருக்கிறனால போட்டோன்னே புகையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கூட விட்டுக்கலாம். நெய்யும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கரண்டியாலேயே ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது சூட்டில் நல்லா வெந்து வரும், ஸ்மாஷ் ஆகிடும் நல்லா. சப்போஸ் உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டுலாம் தட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டேட்ஸும் அங்கங்கே சாப்பிட்றதுக்கு வரும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னாவே போதும். அந்த சூட்லேயே வந்து டேட்ஸ் நல்லா வெந்து வந்துடும். இது போல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த டேட்ஸை வானலியில் அப்படியே வச்சுட்டு போகிறேன். நட்ஸ் எல்லாம் இதிலேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு வானலி வச்சுட்டு அதில் நான் வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சப்போஸ் உங்களுக்கு எள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் விட்டுடலாம். இப்போ அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நட்ஸோடையே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுலேயே கஸ்கசா போட்டு வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். கஸ்கசாவை நான் லட்டு உள்ளே போட போகிறது கிடையாது, அதை மேலே வந்து கோட்டிங் மாதிரி கொடுக்கறக்காகத்தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதையும் வறுத்துட்டு தனியாக அதை வந்து கப்பில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுவுமே விடலை. நம்ம வெறும் வானொலியோட சூட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நட்ஸ்னால் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீட் ரெண்டுமே நான் ஒன்றாவே போட்டுட்டு அதையும் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது அந்த பொருளை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா போதும், நல்ல சூடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாவே போதும், நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. நமக்கு இப்போ நட்ஸ் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம டேட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணணும். டேட்ஸ்னே கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சூடு ஆறிட்டுது, ஒரு 60% சூடு குறைஞ்சிடுச்சு. நம்ம அதுலேயே நட்ஸும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே நல்ல சூடாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சூடும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே டேட்ஸை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா மிடில் வந்து வறுத்து எடுத்து வச்சிடணும். மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் இது வந்து சூடு ஆறிடும். இப்போ நட்ஸும் டேட்ஸு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற மாதிரி சூடு ஆனதுக்கப்புறமே கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி அழுத்தி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி அழுத்தி பிசையறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டு தட்டுறோம் இல்லைங்களா, அந்த இதை வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு மிட்டாய் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் லட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த லட்டு ரவுண்ட் ஷேப்புன்னு கிடையாது, ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக திரட்டிட்டு பார் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போதுமே கூட நம்ம ஆயிலோ இல்லை நெய்யோ தொட்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கசகசா, அதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லட்டு எடுத்து அது மேலே அப்படியே கோட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னாவே போதும், எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டிக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வறுத்துட்டோம் இல்லைங்களா கசகசா, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த அத்திப்பழமெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உள்ள சீடு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது போல் தான் இந்த லட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைசஸ் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா டைட்டாக வச்சு நம்ம ரோல் பண்ணி விட்டுக்கணும். இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு எட்ஜ்லேயுமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சமாக கசகசாவும் வெள்ளை எள்ளுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுட்டு இப்போ அது மேலேயே வச்சு திருப்பி அந்த ரோல் வச்சு நம்ம உருட்டும் போது அதில் எல்லாமே ஒட்டிக்கும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா ஹாஃப் சர்க்கிளாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஹாஃப் சர்க்கிளாக பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு லைட்டாக மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கீழே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஹாஃப் சர்க்கிளாக கிடைக்கும். இது போல் ஹாஃப் சர்க்கிளில் வரும், நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான சைஸில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லட்டு நான் 3 விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸும் பண்ணியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், ப்ளைனாக தான் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு மேலே வந்து கசகசா கோட்டிங் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி லட்டு நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்காகட்டும் ஹஸ்பண்ட்காகட்டும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும்போது ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு இது டெய்லி ஒன்று கொடுத்து அனுப்பலாம். நம்மளுமே கூட டெய்லி ஒன்று சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.